ரோட்டர்டாம் சர்வதேச திரைப்பட விழா 2026க்கு தேர்வான தமிழ் படம் எது? ஏ வணங்கான், பி தக் லைஃப், சி பராசக்தி, டி ஜனநாயகன். ஆன்சர் சி பராசக்தி. 2026 ஜனவரி முதல் வாரத்தில் தமிழக அரசு எந்த புதிய சமூக பாதுகாப்பு திட்டத்தை அறிவித்தது? ஏ இலவச வீட்டு திட்டம், பி முதியோர் டிஜிட்டல் பென்ஷன் திட்டம், சி மகளிர் வேலை உறுதி திட்டம், டி சிறு விவசாயிகள் காப்பீடு. ஆன்சர் பி முதியோர் டிஜிட்டல் பென்ஷன் திட்டம். தமிழக சட்டப்பேரவையின் குளிர்கால அமர்வில் அதிகமாக பேசப்பட்ட முக்கிய பிரச்சனை இது? ஏ மொழிக் கொள்கை, பி மின்சார கட்டண உயர்வு, சி நீட்டு தேர்வு, டி எல்லை தகராறு. ஆன்சர் சி நீட்டு தேர்வு. 2026 ஜனவரியில் தமிழகத்தைச் சேர்ந்த எந்த வீரர் தேசிய அளவிலான தடகள போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றார்? ஏ அருண்குமார், பி ஜெசின் ஆல்ட்ரின், சி சுரேஷ் ராஜன், டி கோபிநாத். ஆன்சர் பி ஜெசின் ஆல்ட்ரின். தமிழ்நாடு அரசு நடத்தும் சீஃப் மினிஸ்டர்ஸ் டிராபி 2026 எந்த மாதத்தில் தொடங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது? ஏ ஜனவரி, பி பிப்ரவரி, சி மார்ச், டி ஏப்ரல். ஆன்சர் பி பிப்ரவரி. 2026 பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு தமிழக அரசு எந்த பாரம்பரிய விளையாட்டை ஊக்குவிக்க சிறப்பு அறிவிப்பு வெளியிட்டது? ஏ சிலம்பம், பி வில்லுப்பாட்டு, சி ஜல்லிக்கட்டு, டி ஒயிலாட்டம். ஆன்சர் சி ஜல்லிக்கட்டு. தமிழர் பாரம்பரிய உணவுகளை பாதுகாக்க அரசு தொடங்கிய புதிய திட்டத்தின் பெயர் என்ன? ஏ பாரம்பரிய சமையல் மையம், பி தமிழ் ஃபுட் ஹெரிட்டேஜ் மிஷன், சி சித்த உணவு திட்டம், டி ஊரக உணவு திட்டம். ஆன்சர் பி தமிழ்நாடு ஃபுட் ஹெரிட்டேஜ் மிஷன். 2026 ஜனவரியில் தமிழ்நாடு அரசு எந்த துறைக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்தது? ஏ சுற்றுலா, பி வேளாண்மை, சி சுகாதாரம், டி கல்வி. ஆன்சர் ஏ சுற்றுலா. தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு, அதாவது தமிழ்நாடு குளோபல் இன்வெஸ்ட் மீட் 2026 மூலம் அதிக முதலீடு ஈர்க்கப்பட்ட துறை எது? ஏ தகவல் தொழில்நுட்பம், பி மின்னணு உற்பத்தி, சி ஜவுளி, டி சிமெண்ட். கரெக்ட் ஆன்சர் பி மின்னணு உற்பத்தி. 2026 ஜனவரி முதல் வாரத்தில் தமிழக அரசு எந்த புதிய மருத்துவ சேவை அரசு மருத்துவமனைகளில் அறிமுகப்படுத்தியது? ஏ இலவச டயாலிசிஸ், பி ஏஐ அடிப்படையிலான நோய் கண்டறிதல், சி இலவச கண் அறுவை சிகிச்சை, டி மொபைல் மருத்துவ வாகனம். ஆன்சர் சி ஏஐ அடிப்படையிலான நோய் கண்டறிதல். தமிழகத்தில் இன்னுயிர் காப்போம் திட்டம் எந்த விஷயத்துடன் தொடர்புடையது? ஏ கர்ப்பிணி பெண்கள், பி விபத்து பாதிக்கப்பட்டோர், சி முதியோர், டி குழந்தைகள். டி குழந்தைகள். ஆன்சர் பி விபத்து பாதிக்கப்பட்டோர். தமிழ்நாடு பட்ஜெட்டில் சமூக நலத்திட்டங்களுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்படும் காரணம் என்ன? ஏ தொழில்மயமாக்கல், பி சமூக சமத்துவம், சி ஏற்றுமதி வளர்ச்சி, டி தனியார் முதலீடு. ஆன்சர் பி சமூக சமத்துவம். தமிழ்நாடு பட்ஜெட்டில் பெண்கள் முன்னேற்றத்திற்காக வழங்கப்படும் சிறப்பு ஒதுக்கீடு எதன் கீழ் வருகிறது?
ஏ கிரீன் பட்ஜெட், பி பர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட், சி ஜெண்டர் பட்ஜெட், டி ஜீரோ பேஸ்டு பட்ஜெட். ஆன்சர் சி ஜெண்டர் பட்ஜெட். தமிழக அரசின் இன்னுயிர் காப்போம் திட்டத்திற்கான நிதி எந்த துறையின் கீழ் ஒதுக்கப்படுகிறது? ஏ போக்குவரத்து, பி உள்துறை, சி சுகாதாரம், டி சமூக நலம். ஆன்சர் சி சுகாதாரம். தமிழ்நாடு பட்ஜெட்டில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்றால் என்ன? ஏ தினசரி செலவுகள், பி கடன் திருப்பி செலுத்துதல், சி உட்கட்டமைப்பு முதலீடு, டி ஊதிய செலவு. ஆன்சர் சி உட்கட்டமைப்பு முதலீடு. தமிழ்நாடு அரசின் வருவாய் முக்கியமாக எந்த வழியில் பெறப்படுகிறது? ஏ மத்திய மானியம், பி ஜிஎஸ்டி அண்ட் மாநில வரிகள், சி வெளிநாட்டு கடன், டி உலக வங்கி. ஆன்சர் பி ஜிஎஸ்டி அண்ட் மாநில வரிகள். கலைஞர் மகளிர் உதவித்தொகை திட்டம் எந்த நோக்கத்துடன் பட்ஜெட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஏ கல்வி உதவி, பி வேலைவாய்ப்பு, சி பெண்கள் பொருளாதார சுயாதீனம், டி சுகாதாரம். ஆன்சர் சி பெண்கள் பொருளாதார சுயாதீனம். தமிழ்நாடு அரசின் புதுமை பெண் திட்டம் யாருக்கானது? ஏ மகளிர் தொழிலாளர்கள், சி பள்ளி அண்ட் கல்லூரி மாணவிகள், சி முதிய பெண்கள், டி விதவைகள். ஆன்சர் பி பள்ளி அண்ட் கல்லூரி மாணவிகள். தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் யாரால் நியமிக்கப்படுகிறார்? ஏ முதல்வர், பி ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி, சி ஐஏஎஸ் அதிகாரி, டி ஆளுநர். ஆன்சர் பி ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி. தமிழ்நாடு அரசு செயல்படுத்தும் சீஃப் மினிஸ்டர்ஸ் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் யாருக்கானதாகும்? ஏ அரசு ஊழியர்கள், பி அனைத்து மக்களுக்கும், சி ஏழை அண்டு நடுத்தர குடும்பங்கள், டி முதியோர்கள். ஆன்சர் சி ஏழை அண்டு நடுத்தர குடும்பங்கள். Dear teachers and professors, don't feel trouble for typing your school question papers and study materials. We provide online DTP services for reducing your hard work in Hindi, Tamil, Malayalam, and English languages in your favorite fonts, like public exam question papers to make our students feel appear in public exams, and relief from headache, back pain, and eye pain. After contacting us, you no need suffer. Feel relaxed, comfortable, and no pain. Now you can spend time with your family. Now everything through online. Feel comfortable and relax. Okay. Get ready for ply your orders. Talk to us. Sri Lakshmi Graphics. WhatsApp number +91 97916242262. Email srilakshmi@gmail.com. Thank you for watching this advertisement. தமிழ்நாடு மாநிலத்தில் அதிகமாக பயிரிடப்படும் நெல் பருவம் எது? ஏ குறுவை, பி சம்பா, சி தாளடி, டி இவை அனைத்தும். ஆன்சர் டி இவை அனைத்தும். தமிழ்நாடு அரசின் TNSDG இண்டெக்ஸ் எந்த அமைப்புடன் இணைந்து வெளியிடப்படுகிறது? ஏ யுனெஸ்கோ, பி நிதி ஆயோக், சி IMF, டி வேர்ல்டு பேங்க். ஆன்சர் பி நிதி ஆயோக். தமிழ்நாடு அரசு எந்த ஆண்டில் சிங்கார சென்னை திட்டத்தை தொடங்கியது? ஏ 2019, பி 2020, சி 2021, டி 2022. ஆன்சர் டி 2022. தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அமைக்கப்பட்ட ஆண்டு எது? ஏ 1923, பி 1929, சி 1947, டி 1950. ஆன்சர் பி 1929. 2026 ஜனவரியில் தமிழகத்தில் அதிகமாக பேசப்பட்ட சுற்றுச்சூழல் பிரச்சனை எது? ஏ காற்று மாசுபாடு, பி கடும் வெப்பம், சி நீர்வள பாதுகாப்பு, டி வன அழிப்பு. ஆன்சர் சி நீர்வள பாதுகாப்பு. தமிழ்நாடு அரசு தொழில்நுட்ப வளர்ச்சிக்காக அதிக முதலீடு ஈர்க்க முயலும் துறை எது? ஏ ஜவுளி, பி மின்னணு அண்ட் செமிகண்டக்டர், சி சுரங்கம், டி சுற்றுலா.
ஆன்சர் பி மின்னணு அண்ட் செமிகண்டக்டர். ஆஸ்கார் விருது பட்டியலில் எந்த தமிழ் படம் அனுப்பப்பட உள்ளதாக சமீபத்தில் செய்தி வெளியானது? கொஸ்டினை நல்லா கவனிங்க. எந்த தமிழ் படம் அனுப்பப்பட உள்ளதாக சமீபத்தில் செய்தி வெளியானது? ஏ டூரிஸ்ட் ஃபேமிலி, பி கெவி, சி இரண்டும், டி இரண்டும் இல்லை. ஆன்சர் சி இரண்டும். ஓகே நண்பர்களே, இன்னைக்கு பார்த்தா போன வாரம் தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட ஜிகே கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் நான் கொஸ்டினை சொன்ன உடனே நீங்களே ஆன்சர் கெஸ் பண்ணி பாருங்க. உங்க ஆன்சர் சரியா இருந்ததுன்னா அதுக்கான ஒரு பாயிண்டை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. கடைசியில எத்தனை கொஸ்டின்களுக்கு உங்களுக்கு எத்தனை மார்க் வருதுன்னு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. கிட்டத்தட்ட 75% மேல நீங்க சரியான ஆன்சர் சொல்லியிருந்தீங்கன்னா நீங்க டெய்லி கரெக்டா நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க, டிவி நியூஸ் பாக்குறீங்கன்னு அர்த்தம். உங்க ஸ்கோர் 50% இருந்து 60% வரை இருந்ததுன்னா நீங்க உங்க ஜிகே நாலேஜ் இன்னும் நல்லா அப்டேட் பண்ணணும்னு அர்த்தம். உங்க ஸ்கோரிங் 50% கீழே இருந்தா நீங்க கண்டிப்பா டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கணும், டிவில நியூஸ் பார்க்கணும்னு அர்த்தம். ஓகே, கூடிய சீக்கிரம் சென்ற வார உலகம், சென்ற வார இந்தியா பார்ப்போம். நம்ம யூடியூப் சேனல் நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு மத்திய மாநில அரசு தேர்வுகளுக்கு தயாராகிற உங்க நண்பர்களுடைய மகன்களுக்கு, வேலை தேடுற இளைஞர்களுக்கு நம்ம யூடியூப் சேனலுக்கான வீடியோக்களை கண்டிப்பா சஜஸ்ட் பண்ணுங்க. அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அப்பதான் எங்களுக்கு நல்ல மோட்டிவேஷன் கிடைச்சு வாரம் நாங்க வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு ஊக்கமா இருக்கும். ஓகே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.